வணக்கம் சார். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். சார், இன்னைக்கு மே 4. சோ பல ஸ்டேட்ஸ்ல வந்து எலெக்ஷன் ரிசல்ட் வந்துட்டு இருக்கு. சோ இதனால மார்க்கெட் வந்து ரேலி அடிக்குமா சார், இல்ல நியூட்ரலா தான் போகுமா? இல்ல, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கூடிய கான்செப்ட் எப்படின்னா, சென்ட்ரல் எலெக்ஷன் இருக்கு இல்லையா, சென்ட்ரல் கவர்மெண்ட் சென்ட்ரல் எலெக்ஷன் இதுதான் ஸ்டாக் மார்க்கெட் டைரக்டா ரியாக்ட் பண்ணும். முதல்ல ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு கட்சி சார்பெல்லாம் கிடையவே கிடையாது. இந்த கட்சி ஜெயிக்கணும் அந்த கட்சி ஜெயிக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு கட்சி சார்பும் பங்குச்சந்தைக்கு கிடையவே கிடையாது. பங்குச்சந்தையை பொறுத்த வரைக்குமே அது ஒரு ஸ்டேபிளான கவர்மெண்ட் ஃபார்ம் ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கறத மட்டும்தான் பார்க்கணும். உதாரணத்துக்கு நீங்க திரு மன்மோகன் சிங் ஜெயிச்ச பொழுதும் இந்த பங்குச்சந்தை மிகப்பெரிய ரேலி கொடுத்துச்சு. திரு மோடி அவர்கள் ஜெயிச்ச பொழுதும் இந்த பங்குச்சந்தை மிகப்பெரிய ரேலி கொடுத்துச்சு. ஸோ பங்குச்சந்தைக்கு கட்சி கிடையாது. அதை ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸ்டேபிளான கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகுதா இல்லையா? சரி, அப்போ அது சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் அது உத்து நோக்கு. ஸ்டேட் கவர்மெண்ட் எலெக்ஷன் அப்போ பங்குச்சந்தை எதை பார்க்கும் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்டேட் எலெக்ஷன் நடக்கும் பொழுது சென்ட்ரலுக்கு சாதகமான, அது மத்திய இருக்கக்கூடிய ஆட்சிக்கு சாதகமான ஸ்டேட் எலெக்ஷன்ல வியூ கிடைச்சது அப்படின்னு சொன்னா பங்குச்சந்தை இதை கொஞ்சம் பாசிட்டிவா பார்க்கும். ஏன்னா ரிலேஷன்ஷிப் ஸ்மூத் ஆயிரும். அதனால எக்கனாமிக் ரோல் ஓவர் ஈஸியா இருக்கும். அதாவது மத்தியிலிருந்து வரக்கூடிய பண்டுகள் இல்ல மற்ற பொருளாதார வாய்ப்புகள் வந்து அதிகமா ஸ்டேட் நோக்கி ஈஸியா வந்துடும் அப்படின்னு பங்குச்சந்தை நினைக்கும். அதனால ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு சாதகமான ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகிற பட்சத்துல அதை பாசிட்டிவா பங்குச்சந்தை பார்க்கும். அதுக்கு எதிர்த்து ஃபார்ம் ஆகிற பட்சத்துல அது நெகட்டிவா பார்க்கும். ஏன் அது நெகட்டிவா பார்க்குதுன்னா, அடுத்த எலெக்ஷன்ல அதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் மெஜாரிட்டி கிடைக்காது, தொங்கு பால நிலையில்லாத ஒரு அரசு ஃபார்ம் ஆயிருமோ அப்படிங்கிற பயம் பங்குச்சந்தைக்கு வரும். இதுதான் எதர்ச்சியான உண்மை. பட் இன்னைக்கு நடந்த எலெக்ஷன்ல பொறுத்த வரைக்குமே பெரும்பாலான ஸ்டேட்டுகள் பார்த்து, உதாரணத்துக்கு வெஸ்ட் பெங்கால், தமிழ்நாடு மாதிரியான ஸ்டேட்டுகளை டிபெண்ட் பண்ணி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபார்மேஷன் ஆல்ரெடி இல்லை. இப்போ தமிழ்நாடு சைடு இருந்து பெரிய எம்பிகள் சப்போர்ட் இல்லாம, வெஸ்ட் பெங்கால் சைடு இருந்து பெரிய எம்பிகள் சப்போர்ட் இல்லாம தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபார்ம் ஆயிருக்கு. அதனால இந்த எலெக்ஷன் வந்து பங்குச்சந்தை பெருசா எடுத்துக்காது. இந்த எலெக்ஷனுக்காக பங்குச்சந்தை ரேலி ஆகிறதோ மிகப்பெரிய ஃபால் ஆகிறதோ நடக்காது. ஸோ பெரிய அளவில் சென்ட்ரல் கவர்மெண்ட் பாதிக்கும் அப்படின்னு ஒரு சூழ்நிலை ஏற்பட்டா தான் பெரிய அளவில் சென்ட்ரல் கவர்மெண்ட் பாதிக்கும்னா பங்குச்சந்தை இறங்கும். ஸோ மற்றபடி பங்குச்சந்தை இறங்குறது வாய்ப்பு இல்லை. பட் ஓவராலா நம்ம இன்னைக்கு ஸ்டேட் எலெக்ஷன்ஸோட ரிசல்ட்ஸை பார்க்கும் பொழுது வெஸ்ட் பெங்கால் இந்த சைடுலாம் இருக்கக்கூடிய ரிசல்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஆதரவான ஒரு ரிசல்ட்டாக தான் பார்க்கப்படுது. அதனால சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ஸ்டெபிலிட்டி அதிகமா இருக்கும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ பங்குச்சந்தைகள் போக வர வாய்ப்புகள் இருக்கு. இதனால ஒரு மைல்டு பாசிட்டிவ் ஆக்டிவிட்டியை நம்ம பார்க்கலாம். மற்றபடி தமிழ்நாடு எலெக்ஷனையும் பங்குச்சந்தையும் டைரக்டா நம்ம யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. சார், அதே மாதிரி இப்போ ஒரு முக்கியமான ஸ்டேட்ஸ்ல எல்லாம் வந்து ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் இன்வெஸ்டர்ஸோட மைண்ட் செட் எதுவும் சேஞ்ச் ஆகுறதுக்கான சான்சஸ் இருக்கா சார்? இன்வெஸ்டர்ஸோட மைண்ட் செட் அப்படிங்கிறது இன்னைக்கு நடந்த ஸ்டேட் எலெக்ஷன்ஸ் வச்சு சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. உதாரணத்துக்கு நீங்க சென்ட்ரல் ஆளும் கட்சிக்கு பெரிய எம்பி சப்ளை பண்ணக்கூடிய யூபியில எம்பி இந்த மாதிரி பெரிய ஸ்டேட்டுகள்ல எலெக்ஷன் நடக்கும் பொழுது அங்க பெரிய ஏதாவது திருதல்கள், ஏதாவது சூழல்கள் மாற்றம் ஏற்படும் பொழுது அது இன்வெஸ்டர்ஸோட மைண்ட் செட்டை மாற்றும். பட் இன்னைக்கு வந்த ஸ்டேட் எலெக்ஷன்ஸோட ரிசல்ட்ஸ் இன்வெஸ்டர்ஸோட மைண்ட் செட்டை மாத்திரக்கான எந்த ஒரு வாய்ப்பும் கிடையாது. நம்மளோட இப்போட பார்வை ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் மேலதான் இருக்கே தவிர, இப்பத்த பார்வை ஐஎன்ஆர் அந்த குரூட் மேலதான் இருக்கே தவிர, இந்த ஸ்டேட் எலெக்ஷனை மையப்படுத்தி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன்ஸை மாத்திக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அன்எக்ஸ்பெக்டடா ரிசல்ட் வந்துச்சு அப்படின்னா நிஃப்டி 50 இருக்கட்டும், பிஎஸ்சி, சென்செக்ஸ்ல ஷார்ட் டர்ம்ல வாலட்டிலிட்டி எதுவும் இன்க்ரீஸ் ஆகுமா சார்? இல்ல, முதல்ல அன்எக்ஸ்பெக்டட் ரிசல்ட் அப்படிங்கிறது வந்து பங்குச்சந்தை பாதிக்குமானா பாதிக்கும். பட் இந்த ஸ்டேட் எலெக்ஷன்ஸ் பாதிக்காதுங்கிறத நான் மையப்படுத்தி சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா இப்போ இது உதாரணத்துக்கு நீங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிஜேபிக்கு வந்து தமிழ்நாட்டில இருந்து ஒரு 35 எம்பிஸ் இருக்காங்க. இந்த ஸ்டேட் எலெக்ஷன்ல வந்து 35 சீட்ஸ் ஸ்டேட் எலெக்ஷன் வந்து கம்ப்ளீட்டா பிஜேபிக்கு எக்ஸ்ட்ரா இருக்குன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டெபிலிட்டி பாதிக்கப்படும், அதனால மார்க்கெட் இறங்கணும் அப்படின்னு நம்ம பேசலாம். இல்ல இருந்து திமுக அதிமுகவும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க, இல்ல டிவிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க, அது மாறும் எதிர்பார்க்கலாம். அந்த மாதிரியான ஒரு அரசியல் சூழ்நிலை தமிழ்நாட்டில் இல்லை. பட் வெஸ்ட் பெங்கால் அந்த மாதிரியான சூழ்நிலை இருக்கு. ஸோ இது வந்து ஒரு ஸ்லைட் பாசிட்டிவா பார்க்கப்படும். மற்றபடி இது பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணாது. அதாவது பங்குச்சந்தையிலும் முதலீட்டுக்கான சூழ்நிலையிலையும் இன்னைக்கு நடந்த ஸ்டேட் எலெக்ஷன், இந்தியா பிளஸ் ஸ்டேட் எலெக்ஷன்ஸ் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. இன்னைக்கு நடந்த எலெக்ஷன்ஸ்ல தமிழ்நாட்டை தவிர மற்ற ஸ்டேட்டுகள் எல்லாம் ஆல்ரெடி எக்ஸ்பெக்ட் பண்ண எலெக்ஷன் ரிசல்ட் தான். தமிழ்நாட்டுல தான் வந்து கொஞ்சம் அன்எக்ஸ்பெக்டட் ரிசல்ட்ஸ் வந்திருக்கிறது நம்ம பார்க்கணும். ஆல்ரெடி கூட்டப்பட்ட எக்ஸிட் போல்களை, நிறைய எக்ஸிட் போல்களுக்கு மாறுபட்ட ஒரு ரிசல்ட்ஸை பார்க்கணும்.
பட் இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன்ஸை எந்த வகையிலையும் பாதிக்காது, பங்குச்சந்தையும் எந்த வகையிலும் பாதிக்காது அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓவராலா மற்ற இடங்கள்ல நார்த் இந்தியாவில் சில ஸ்டேட்டுகள் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் சாதகமான ஒரு சீட்ஸ் வர்றதுனால அது வந்து ஸ்ட்ரைட்டான ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட்டை கிரியேட் பண்ணும். ரெண்டாவது முக்கியமான விஷயம், மறுபடியும் நான் பதிவு பண்ணிக்கிறேன், ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு கட்சி சார்பு கிடையாது. ஸ்டாக் மார்க்கெட் எதிர்பார்க்கணும்னா ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஆட்சியோ புதுசாக ஸ்டேபிளா இருக்கா இல்லையா, அது யார் அமைக்கிறாங்கிறதுக்காண்டி அந்த ஆட்சி ஸ்டேபிளா 5 வருஷம் கன்டினியூ ஆகும், ஸ்டேட்டுக்கும் சென்ட்ரலுக்கும் ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கு அப்படின்னா பொருளாதாரம் சீரா சுழற்சியில் இருக்கும் அப்படிங்கிறது தான் பங்குச்சந்தை பார்க்குமே தவிர மற்றபடி கட்சி ஓரியன்டான மூவ பங்குச்சந்தை என்னைக்குமே இருக்காது. சார் அதே மாதிரி ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வந்து இந்த மல்டி ஸ்டேட் எலெக்ஷனுக்கு ஸ்ட்ராங்கா ரியாக்ஷன் கொடுப்பாங்களா இல்ல இதை இக்னோர் பண்ணிடுவாங்களா சார்? முதல்ல இந்த இன்னைக்கு நடந்த எலெக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் எஃப்ஐஎஸ் ஒரி பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா எஃப்ஐஎஸ் இப்பத்த கவலை எல்லாமே வீக் ஆயிட்டு இருக்கக்கூடிய ஐஎன்ஆரும் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கக்கூடிய க்ரூட் ஆயில் பிரைஸும் ஆல்மோஸ்ட் ஜலசந்தி இஷ்யூவும் ஈரான் யூஎஸ் இப்பத்த கரண்ட் ஸ்டேட்டஸ் தான் இப்போதைக்கு எஃப்ஐஎஸ் பிரச்சனை. இப்போ அவங்க மிகப்பெரிய கவலைப்பட்டு இருக்கக்கூடியது இன்ஃபிளேஷனை பத்தி மட்டும்தான். ஸோ இது சென்ட்ரல் எலெக்ஷன் கிடையாது, ஒரு ஸ்டேட் எலெக்ஷன். ஸோ இந்த எலெக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த எலெக்ஷன் வந்து மத்திய இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டுக்கு மிகப்பெரிய ஒரு ப்ரெஷர் எதுவும் கிரியேட் பண்ணக்கூடிய எலெக்ஷனா இல்லை. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் எஃப்ஐஎஸ் இதுக்கு அதிகமான முக்கியத்துவம் அவசியம் கிடையாது. இப்போதைக்கு அவங்களோட முக்கியத்துவம் எல்லாமே ஐஎன்ஆர் மேலையும் க்ரூட் ஆயில் பிரைஸ் மேலையும் அது போக ஆல்மோஸ்ட் ஜலசந்தி மேலையும் சைனாவோட இன்ஃபுளுசஸ் அடுத்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுல மட்டும்தான் இருக்கு. சார் அதே மாதிரி இந்த ரிசல்ட்டை பேஸா வச்சு எந்த செக்டார்ஸ் ஏதாவது கெயின் ஆகுமா சார், இல்ல எந்த செக்டார்ஸ் லாஸ் ஆகும் சார்? இல்ல முதல்ல இந்த இம்பாக்டே பெரிய கிரியேஷன்ஸ் இருக்காது நான் சொல்லுவாரு. செக்டார் வைஸா நீங்க ஒரு ஸ்டேட் எலெக்ஷன்ஸ் செக்டார் வைஸா பிரிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகே நீங்க இது ஒரு ஸ்டேட் எலெக்ஷன், அந்த ஸ்டேட் எலெக்ஷன் இது எப்ப பாதிப்பு ஏற்படுத்தும்னா சென்ட்ரல் இருக்கக்கூடிய ஒரு ஆட்சியை அது கவிழ்க்கவோ அல்ல சென்ட்ரல் இருக்கக்கூடிய ஒரு ஆட்சியை பலகீனப்படுத்தவோ இல்ல மேலும் வலுவு சேர்க்கவோ ஒரு நடவடிக்கை இருந்தால் மட்டும்தான் இது பொருளாதார ரீதியாக பங்குச்சந்தையில ஒரு பாதிப்பு ஏற்படும். மற்றபடி இந்த எலெக்ஷன் ஒரு செக்டார் நீங்க பங்குச்சந்தையும் இந்த நடந்த ஸ்டேட் எலெக்ஷனையும் டைரக்டா முடிச்சு போட வேண்டிய அவசியம் இல்லை. இது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஆக்டிவிட்டியா தான் நம்ம பார்க்கணும், ஸ்டாண்டர்ட் ஆக்டிவிட்டியா தான் பார்க்கணும். ஸோ அதை வந்து நம்ம வியூவர்ஸ் தெளிவாக கொண்டு சேர்த்துட்டா சரி. எப்பவுமே மறுபடியும் சொல்லக்கூடிய பாயிண்ட் என்னன்னா, ஒரு ஸ்டேபிளான கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகுதா அப்படிங்கிறதா பங்குச்சந்தையோட கேள்வி. அப்படி ஒரு ஸ்டேபிளான கவர்மெண்ட் இருக்கிற பட்சத்துல ஸ்டேட் எலெக்ஷன்ஸ் அதை திருத்துமா அல்லது அதை பாதிக்குமா அப்படிங்கிற பொழுதுதான் ஸ்டேட் எலெக்ஷனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பங்குச்சந்தையை பார்க்கும், அதுக்கு ரியாக்டிவ் பண்ணும். இப்போ வந்துக்கூடிய எலெக்ஷன்ஸ் அதுக்கு வாய்ப்பு எதுவும் கொடுக்கல. ஸோ அதனால அதை ஒரி பண்ணிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகே சார். சார் இன்னைக்கு May 4 மார்க்கெட் எந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கு சார்? நிஃப்டியா இருக்கட்டும் சென்சஸா இருக்கட்டும், சோ இது எல்லாமே இன்னைக்கு எந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கு? இன்னைக்கு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஓப்பன் ஆகும் பொழுதுல ஓப்பனிங் நல்லா தான் இருந்துச்சு. பட் மேற்கொண்டு இந்த க்ரூட் ஆயிலோட விலை மறுபடியும் உயர ஆரம்பிச்சதுனால பங்குச்சந்தைகள் ஒரு சர்வே தூக்கி மறுபடியும் ஒரு சின்ன கரெக்ஷனோட முடித்திருக்கு. பட் ஓவராலா மார்க்கெட் இன்னைக்கு ஒரு ஸ்டேபிளான ஒரு மூவ் தான் நமக்கு கொடுத்துருக்கு. 24,032 அதே மாதிரி 23,962 ரெண்டுமே முக்கியமான சப்போர்ட்ஸ். இதை பிரேக் பண்ற வரைக்கும் டெக்னிக்கலா ஒரு ஸ்ட்ராங்கா தான் மார்க்கெட் இருக்கு. க்ரூட் ஆயில் கரெக்ஷன் ஸ்டார்ட் ஆச்சுன்னா க்ரூட் ஆயிலோட கம்மியாக ஆரம்பிச்சு ரூபாய் ஐஎன்ஆர் மறுபடியும் ரெக்கவர் ஆக ஆரம்பிச்சுன்னா பங்குச்சந்தை ஏற்றத்தை பார்க்கலாம். கடைசி 2 நாளா சைனாவோட இன்ஃபுளுன்ஸ் வந்து இந்த யுத்தத்துல அதிகமா இருக்கிறதா பேச்சுகள் வருது, அதாவது அமைதியை நோக்கி. ஏன்னா சைனா வந்து 2 பக்கமே பேலன்ஸ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்காங்க. யூஎஸ் பேலன்ஸ் பண்ணாதான் குளோபல் ட்ரேட் ஸ்மூத்தா இருக்கு, ஈரான பேலன்ஸ் பண்ணாதான் ஆயில் ஃப்ளோ ஸ்மூத்தா இருக்கு. ஸோ 2 பேருமே பிளாக் பண்ணி சீஸ்ஃபயரை மெயின்டைன் பண்றதுக்கு சைனாவுடைய ஆதிக்கம் அதிகமா இருக்கிறதா நம்ம நிறைய ஆர்டிகல்ஸ் இதனால படிக்கிறோம். ஸோ இப்போதைக்கு அதுதான் மார்க்கெட்டோடைய போக்கஸ். மார்க்கெட்டோடைய மையப்புள்ளி வந்து இன்னத்த தேதியும் இதே May 4ஆம் தேதியிலையும் இதே 5 ஸ்டேட் எலெக்ஷன் இருக்கிற பட்சத்திலையும் மார்க்கெட்டோடைய பங்குகளோட போக்கஸ் அப்படிங்கிறது ஐஎன்ஆரையும் க்ரூட் ஆயிலையும் பேஸ் பண்ணி தான் இருக்கு. ஸோ அது பெரிய ஒரு முன்னேற்றம் இல்லாததுனால மார்க்கெட்லையும் பெரிய வேலை எதுவும் இல்லை, கன்சல்டேஷன் தான் நம்ம கொடுத்துருக்கு. இப்போதைக்கு சப்போர்ட்டை ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க டெக்னிக்கலா. அது வரைக்கும் மார்க்கெட்டை பெரிய பால் வந்து காப்பாற்ற முடியும். ஒன்ஸ் 23,965 சப்போர்ட் பிரேக் ஆகிற பட்சத்துல டெக்னிக்கலா மார்க்கெட் வீக் ஆகுது. தேங்க்யூ சார். தேங்க்யூ. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.